அண்ணா, என்னை நடா தூக்கத்திற்கு அழைக்கிறீர்கள்? நாட்டுக்கு ஆபத்து என்றால் எப்ப வந்தால் என்ன? எனக்கு நிலா வேண்டும். இரவிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். இரவிற்குள்ளா? சரி, அது காலைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அண்ணா, மாமண்ணா, நான் உங்களுக்காக எவ்வளவு பொருட்களை வரவேற்கிறேன். இந்த பட்டியம் கூட என்னிடம் மனித குரங்கு, மயில், ரத்தினம், வைரம், வைடூரியம், முதலிய யானைகள், நீல நிற நாய்க்குட்டி, தங்கமுட்டை பூச்சிகள், பொன்வண்டுகள், மயிரானாக்கு, காண்டவன் கொம்பு, கடல் குதிரை, கடல் கன்னிகள், பாடகர் பெண்கள், மழைத்தை ஒரு படி வெள்ளை, 12 முட்டைகள், 2 படி சக்கரை. மணிக்கும் ராஜா கடைசி 3 என் மனைவி வாங்கி வர சொல்லி எழுதியுள்ளார். உங்கள் மனைவி எழுதியதெல்லாம் இருக்கட்டும். இந்த நீல நிற நாய்க்குட்டியை நீங்கள் வாங்கியே தரவில்லையே. வாங்கி தந்தேன் மன்னா, டிக் செய்திருக்கு. அது நாசமாக போகட்டும். எனக்கு தேவை அந்த நிலா. மன்னா, உங்களுக்காக 7 கடல் 7 மலை எந்தெந்த தேசத்துக்கோ போய் வந்திருக்கேன். ஆனா அந்த நிலாவை கொண்டு வரவே முடியாது. அது 35,000 மைல் அப்பால் செய்யப்பட்டது. அது இளவரசரை விட பெருசு. வெறும் உருக்கின செம்பால் செய்யப்பட்டது. வேண்டும்னால் நீல நிற நாய்க்குட்டி வளர்க்கிறேன். நாய்க்குட்டியும் வேண்டாம், பூனைக்குட்டியும் வேண்டாம். நீங்கள் அந்த மந்திரவாதியை வர சொல்லுங்கள். போங்கள். இங்கே இங்கே கண்ட இடத்தில் கிளம்பி நிற்பீரோ? உங்களுக்கு தேவை எனக்கு ஒரு லட்டுவா? நிலா நிலா வேண்டும். நிலா வந்தாதான் இளவரசி கைவெளி குணமாவாள். மன்னா, மாமன்னா, நான் உங்களுக்காக எத்தனையோ மந்திர தந்திரங்களை செய்திருக்கிறேன். அந்த பட்டியல் கூட என்னிடம் இருக்கிறது. அன்புள்ள அரசியல் மந்திரவாதிக்கு நீங்க கொடுத்த மாயக்கல்லை திருப்பி அனுப்புகிறேன். அதில் ஒரு சக்தியும் இல்லை. இல்லை இல்லை, இது இல்லை மன்னா, இதோ இருக்கிறது. நான் உங்களுக்காக பீட்ரூட்டிலிருந்து ரத்தம் வரவேற்கிறேன். ரத்தத்திலிருந்து பீட்ரூட் வரவேற்கிறேன். முயலிலிருந்து தொப்பி, தொப்பியிலிருந்து முயல். எத்தனை மந்திர பொருட்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஆதரவடையை போக்க, உங்கள் துக்கத்தை சரி செய்ய, உங்கள் வாயு படலை தணிக்க விதவிதமான கசாயங்கள் காய்ச்சி கொடுத்திருக்கிறேன். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இவையாவும் இரவு பகலும் உங்களை அண்டாதிருக்க வகை வகையான தாயத்துக்கள் கொடுத்திருக்கிறேன். கண்ணுக்கு தெரியாமலுக்கு அங்கி கூட கொடுத்தேன். மந்திரம் அந்த அங்கை பற்றி பேசாதே. அது டுபா கூடாது. வேலையே செய்யவில்லை. அது நன்றாக வேலை செய்தது. அதை போட்டுக்கொண்டு பல வீடு மோதிக்கொண்டும் இருந்தது. அங்கி மன்னா, மாமன்னா, அங்கி உங்களை கண்ணுக்கு தெரியாமல் அவருக்கு மோதுவதை எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு மாணவிலிருந்து தங்கம் கூட கொடுத்தேன். அப்புறம் ஒரு நோய் கண்டேன். 6 ஊசி வர சொல்லுங்கள். கேட்கிறதா? கேட்கிறது கேட்கிறது. அவரே வந்து கணிக்கட்டும். வரட்டும் வரட்டும். மன்னா, மாமன்னா, நீங்கள் எனக்கு ஆதி காலத்திலிருந்து பல 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 விஷயங்களை செய்துள்ளீர்கள். அதை நீங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்கள் மனைவி அந்த பட்டியலும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நிலா. நிலாவை கொண்டு வருவது எப்படி, இளவரசி கை கொடுப்பது எப்படி என்று உங்கள் கணிதத்தின் மூலம் கணித்து சொல்லுங்கள் போதும். மன்னா, மாமன்னா, நான் ஆதி காலத்தில் இருந்து நிறைய செய்திருக்கிறேன் சொல்வதற்கு நன்றி. நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று பட்டியல் கூட இருக்கிறது. பட்டியலை சொன்னால் தொந்தையை அறுத்து விடுவேன். அது 3 லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ளது. வட்டமாக தட்டையாக ஒரு தட்டு மாறி இருக்கும். யார் அமையவோ அவனை எழுப்ப முடியாது. கும்பர்தனே மிஞ்சிருவானே. கோமாளி, நேற்று நைட்டு ஒன்ன நினைச்சா இப்ப வந்து நிக்கிறேன். அப்ப ராத்திரியில தூங்கவே இல்லையா மன்னா? மன்னா, மாமன்னா, யானை கல்யாணத்தை பத்தி ஜோக் சொல்லட்டேன் மன்னா. அட போப்பா, நாட்டு நடப்பே நகைச்சுவையாக உள்ளது. கோமாளி, எனக்கு நிலா வேண்டும். அதெல்லாம் வேண்டும். என்ன வேண்டுமா மன்னா? நிலா எங்க இருக்கு மன்னா? அட போப்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரம் சொல்லுகிறான். வந்து கேட்டால் 35,000 என்கிறான்.
இளவரசி நிலா பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியவில்லையே. இதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. இன்னொரு முறை சொல். நிலா எங்க இருக்குமோ அங்க இருக்கும். இளவரசி பற்றி நிலா என்னன்னு நினைக்கிறான்னு தெரியவில்லையே. நீனே பேசி போ. இந்த பொம்பளை பிள்ளைகளை கூட்டு உட்கார வைக்க சும்மாவா கிளம்புவா ஓட மாட்டேன்னு பார்க்குறோம். அப்பாங்க போய்க்கா இருப்பா வெளில போயிடாதுமா. கோமாளி நிலா கொண்டு வந்தாச்சா? அதான் நிச்சயம் வந்து. ஆமா, எவ்வளவு பெருசா இருக்கு. என் கட்ட வர சின்னதுதான். இந்த நிலா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு. வானத்துக்கு ஒரு படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டுல நிலா ஏறும். ஏறும்போது அந்த மரத்துல சிக்கிக்கும். நான் பார்த்துருக்கேன். ஓஹோ, அப்ப இன்னைக்கு ராத்திரியே போய் மரத்துல ஏறி மரம் நிலா கிடைக்க தானே கொண்டு வரணும். ஆமா, செய்யப்பட்டது பார்த்தாலே தெரியும். தங்கம் தான். என்ன குமாரி, உனக்கு தங்கம் கூட செய்யணுமா? இளவரசி கட்டவரை காட்டிலும் சிறியதாக தங்கம் கொண்டு செய்யணும். தங்க சங்கிலே கோர்த்து கொண்டது. அதை இப்படி மழை கொண்டது. இது அரசனோட உத்தரவு. சரி குமாரி. குமாரி, இந்தா நீ கேட்ட நகை. ஆமா, நான் செஞ்சது நகைக்கு பேரு நிலா. நீ நிலா நிலாவா? நிலா 5 லட்சம் மைலுக்கு அப்பால் உள்ளது. முழுக்க வெள்ளியாக செஞ்சது. அப்படியே நீ நினைக்கிற? சரி கண்ணே, இதோட உன் கழிப்புல இருக்கு இந்த நல்லா இருக்க நிலா. இதோ 1000 பொற்காசுகள். மாலைக்குள் நிலா வானில் வந்துவிடும். கழுத்து தங்குகின்ற நிலா வானில் வந்தது எப்படி என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? மன்னா, மாமன்னா, இளவரசி நல்ல கருப்பு கண்ணாடி போட்டுவிடான். அது மூலம் நிலா தெரியாது. நிலா மட்டும் தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது. கால் தடுக்கி கீழே உருவாள். தேவையா? மன்னா, மாமன்னா, நான் மரண்மனை சுற்றி பெரிய கருப்பு கல்வெட்டு துணியால் கூட அனுப்பிவிடலாம். உள்ளிருந்து பார்த்தால் கருப்பு தான் தெரியும். நிலா தெரியாது. நிலா தெரியாது, ஆனால் மூச்சு திணறி திருப்பி உடல் நலம் பாதிக்கப்படும். தேவையா? கணித பண்டிகை என்னமோ பசுமையாக வைத்திருக்கும். இளவரசி சந்தோஷப்படுவதற்காக நாட்டு மக்களை வியாதிப்படுத்த வேண்டுமா? நீங்கள் தந்திரன் போலும் நான் தந்திரன் போலும் செய்தலில் தேவையா? உங்களுக்கு 6 மாதத்துக்கான ஒரு கணக்கு கூறட்டுமா? நீ கண்ணாமூச்சி விளையாடியதெல்லாம் போதும்பா. மாலைக்குள் நிலா வானில் வந்துவிடும். கழுத்தில் தொங்குகின்ற நிலா வானில் வந்தது எப்படி என்று இளவரசி கேட்டால் நான் என்ன சொல்வது? நான் என்ன சொல்றது மன்னா? எல்லா படித்த வேலைகளும் நிலா ரொம்ப பெருசு, நிலா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது சொன்னது. ஆனா இளவரசி தானே மரத்திலே நிலா இருக்கிறது சொன்னது. அப்ப இளவரசி தானே எல்லாரும் விட புத்திசாலி. அப்ப நீனே எலும்பு கூட வருது போடுறான். போகலாமா? அங்கே போகக்கூடாது. விதர்சனம் அங்கே இருக்கிறாங்க. பாப்பா, குட்டி பாப்பா அழுகுது. அவங்க அப்பா
இருமா வீட்டுக்கு கிளம்பு. வாங்களா உள்ள போய் ஒரு நாற்காலில் உட்காருங்களா. அங்கே ஒரு நாற்காலி கிடக்கு, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொடுங்களா. ஏ கோமாளி, அழுகிறியா? இந்த ஜொலிக்கிற நிலா வானத்தில் எப்படி ஜொலிக்கிறது? இது கூட புரியலையா? எனக்கு ஒரு பல்லு விழுந்துட்டா என்ன ஆகும்? திருப்பி முளைக்கும் தானே? அது மாதிரிதான் ஒரு காண்டாமிருகத்துக்கு கொம்பு வந்தா என்ன ஆகும்? கொம்பு முளைக்கும் தானே? அது மாதிரி தானே? அது போலதான் உழுந்துடாத. ஒரு தோட்டத்துல நிறைய பூ இருக்கும். அதை பறிச்சுட்ட மறுநாள் பூக்கும் தானே? இதை நான் நினைக்கவே இல்லையே. ஒரு பகல் போனா இன்னொரு பகல் அதே மாதிரி தானே? என்கிட்ட ஒரு நிலா, அங்க ஒரு நிலா. மந்திரிக்கு தெரியாதது, மாணவனுக்கும் தெரியாதது, கணித பண்டிதருக்கும் தெரியாது. என் குட்டி இளவரசி தெரிகிறது. சபா, நீ இனிமேல் எத்தனை கடலை மிட்டாய் வேணுமானாலும் சாப்பிடலாம். எங்க போற? எங்க போகுது? நானே கூட்டிட்டு வரேன். எங்க போனாங்க? கீழே போட்டாங்க. சரி பார்த்துக்கலான்னு பாருமா.